கனவுகளின் ராட்சசியே. வணக்கம், நான் உங்கள் தாரா. இது கனவுகளின் ராட்சசியே எபிசோட் நம்பர் 77. தன் காதலை சொன்ன கிஷோர். அங்கிருந்து கிளம்பிய பூங்குழலி யோசித்து கொண்டே வரவும், வாங்க நான் உங்களை ஆட்டோ ஏற்றி விடுறேன் என்றான் கதிர். இல்லை கதிர், நீங்களே கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுறீங்களா என்று பூங்குழலி கேட்கவும், ஆச்சரியமாக அவளை பார்த்தவன் சரி என்று தன் பைக்கை எடுத்து கொண்டு வந்தான். ஹாஸ்டலுக்கு வரும் வழியில் கொஞ்சம் நிறுத்துங்க கதிர் என்று பூங்குழலி சொல்ல, கதிர் பைக்கை நிறுத்தினான். பைக்கிலிருந்து இறங்கியவள், கொஞ்சம் வாங்க உங்ககிட்ட பேசணும் என்று சொல்ல, பைக்கை நிறுத்திவிட்டு கீழே இறங்கிய கதிர், நீங்கள் என்ன பேச போறீங்கன்னு எனக்கு தெரியும், கல்யாணத்தை பற்றி தானே என்று கேட்கவும், ஆமாம் என்று பூங்குழலி தலையாட்டினாள். அம்மாவுக்கு வேற வேலையே இல்லை, இதையே தான் சொல்லிட்டு இருப்பாங்க என்று கதிர் அழுத்து கொள்ளவும், என் கதிர், நான் ஒன்று கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்கள்ல என்று கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, கேளுங்க என்றான். அவங்க தான் உங்களை விட்டு போய் ரொம்ப வருஷமாயிடுச்சுல்ல, இன்னும் நீங்கள் அவங்களையே நினச்சிட்ருக்கீங்களா என்று கேட்கவும், யாரு, அம்மா சொன்னாங்களா என்று கதிர் கேட்க, என்று தலையாட்டினாள். அப்படி இல்லைங்க, என்னமோ தெரியல, எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் போகணும்னு தோணலை என்று கதிர் சொல்லவும், அதான் ஏன் என்றாள் பூங்குழலி. ஏன்னா அவள் இன்னும் என் மனசில் வாழ்ந்துட்டு தான் இருக்கா என்று கதிர் சொல்லவும், கதிர், போனவங்களை நினச்சிட்டு இருக்கவங்களை நீங்கள் கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க என்று சொல்லவும், கதிர் பூங்குழலியை பார்க்க, உங்கள் அம்மாவை தான் சொல்கிறேன், அவங்களோட ஆசை விருப்பம் எல்லாமே உங்கள் லைஃப் நல்லா இருக்கணுங்கிறது மட்டும்தான், ப்ளீஸ் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க என்று சொல்லவும், கதிர் எதுவும் பேசாமல் மௌனமாக இருக்கவும், தன் கடிகாரத்தை பார்த்த பூங்குழலி, சரி போலாம் கதிர், லேட் ஆயிடுச்சு என்று சொல்லவும், கதிர் பைக்கை ஸ்டார்ட் செய்தவன் அவளை ஹாஸ்டலில் கொண்டு வந்து இறக்கி விட்டான். நான் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கதிர், உங்கள் அம்மாவுக்காக உங்களால் லைஃப் லாங் தனியாக இருக்க முடியாது என்று சொல்லவும், அவன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க, சரி பார்க்கலாம் என்றாள் பூங்குழலி. கதிரும் வரேன் என்று தலையை மட்டும் மாட்டிவிட்டு அங்கிருந்து சென்றான். சூர்யாவின் வீடு. அன்றிரவு வீட்டிற்கு வந்த கிஷோர் யாரிடமும் பேசவில்லை. அவனிடம் வந்த தாரகை, கிஷோர் வா சாப்பிடலாம் என்று அழைக்க, இல்லை அண்ணி, எனக்கு வேணாம் என்றான். வேணான்னா என்று தாரகை கேட்க, பசிக்கல அண்ணி என்றான். ப்ளீஸ் கிஷோர், உன் கோபத்தை சாப்பாட்டில் காட்டக்கூடாது, வந்து சாப்பிட்டு போ என்று சொல்லவும், ப்ளீஸ் அண்ணி என்று அவன் கேட்கவும், அதற்கு மேல் தாரகையால் எதுவும் சொல்ல முடியவில்லை. அவர்களை கவனித்து கொண்டிருந்த பத்மா, தாரகை நீ வாமா, பசிச்சா அவனே வந்து சாப்பிட்டுக்குவான் என்று கத்தவும், தாரகை வெளியே வர கிஷோருக்கு கோபம் வந்துவிட்டது. தனது அரைக்கதவை படார் என்று சாத்தினான். சத்தம் கேட்டு வெளியே வந்த சூர்யா என்னவென்று பார்க்க, டேய் நீயாவது சாப்பிட வரப்போறியா இல்லையா என்று பத்மா கோபமாக கேட்கவும், என்றவன் வந்து உட்கார தாரகை பரிமாறினாள். இருவரும் சாப்பிட்டு முடித்ததும் தங்களது அறைக்கு சென்றனர். தாரகை ஏதோ யோசித்து கொண்டே இருக்க, தாரா என்னாச்சு என்று சூர்யா கேட்கவும், ஒன்றும் இல்லை சூர்யா, இந்த கிஷோர் பையன் சாப்பிடாம படுத்துட்டான் என்று சொல்லவும், விடு, அவனுக்கு வர வர கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு என்று சூர்யா கோபமாக சொல்லவும், சூர்யா அவன் சின்ன பையன், அவன் அப்படிதான் இருப்பான், விடுங்க என்று சொல்ல, யாரு அவனா சின்ன பையன் என்று மீண்டும் சூர்யா கோபப்படவும், சரி அதை பற்றி பேசாதீங்க, வந்து படுங்க என்று தாரகை சொல்ல, சூர்யா சற்று அமைதியானான். ஏதோ யோசித்த தாரகை அங்கிருக்கும் கேலண்டரில் சென்று எதையோ பார்த்து கொண்டிருந்தாள். அவளை கவனித்தவன், என்ன தேடிட்டு இருக்க என்று கேட்க, முகூர்த்த நாள் எதுன்னு தேடுறேன் என்று சொல்லவும், ஏன் உன் கொழுந்தனாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காகவா என்று சூர்யா கேட்கவும், பொண்ணு நல்லா இருந்தா பண்ணி வைக்க வேண்டியதுதான் என்றாள் தாரகை. அவள் அப்படி சொன்னதும் சூர்யாவிற்கு சுல்லென்று கோபம் வர அவளை பார்த்து முறைத்தவன், நீ பண்ணாலும் பண்ணுவ என்று சொல்ல, ஏன் இதில் என்ன தப்பு இருக்கு என்று கேட்டாள் தாரகை. அம்மா தாயே, உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது, போ நீயே அவனை கூட்டிகிட்டு போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணி வச்சிரு என்று சொன்ன சூர்யா திரும்பி படுத்து கொள்ளவும் தாரகைக்கு சிரிப்பு தான் வந்தது. அவன் அருகில் வந்து படுத்தவள் அவனது காதில், என்ன பேபி கோவமா என்று கேட்ட தாரகை அப்படியே அவனை இறுக்கமாக கட்டிக்கொள்ளவும் சூர்யா அவள் புறம் திரும்பினான். சூர்யா ஏதோ கேட்க வர அவனை பேச விடாமல் அவனது இதழில் தன் இதழை பதித்தாள் தாரகை. ஆடவனின் கைகள் பெண்ணவளை அள்ளிக்கொள்ளவும் தாரகையும் தன்னவனுக்கு தான் கொண்ட காதலை திகட்ட திகட்ட கொடுத்து கொண்டிருந்தாள். கிஷோர் நடந்ததையே நினைத்து கொண்டு படுத்திருக்க அப்பொழுது சஞ்சனாவிடமிருந்து மெசேஜ் வந்தது. ஹாய் கிஷோர், சாப்பிட்டியா என்று கேட்க என்று அனுப்பினான். என்ன பண்ற என்று சஞ்சனா கேட்கவும்,
ஒன்றும் இல்லை என்று மட்டும் அனுப்பினான். இப்படியாக அவளிடம் கிஷோர் சரியாக பதிலளிக்காமல் ஓகே என்று மட்டும் ரிப்ளை செய்து கொண்டிருக்க சஞ்சனாவிற்கு சந்தேகம் வந்தது. என்னாச்சு கிஷோர், வீட்டில் எதுவும் ப்ராப்ளமா என்று கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று கிஷோர் சொல்லவும் அவர்களது வீட்டில் கிஷோரை பார்த்ததால் சூர்யா எதுவும் சொல்லியிருப்பானோ என்று தோன்றியது சஞ்சனாவிற்கு. கிஷோர் மாமா ஏதாச்சும் சொன்னாரா என்று கேட்க அவனோ என்ன சொல்வது என்று யோசித்தான். சஞ்சனா கேட்டுக்கொண்டே இருக்க இப்போ நான் உன்னை பார்க்கணும் என்று கிஷோர் பட்டனை கேட்கவும் இப்போவா, இந்த டைம்லையா என்றாள் சஞ்சனா. ஆமாம், உன் ஃப்ளாட்டுக்கு வெளியே வா, 1/2 ஹவரில் வந்துடுவேன் என்று கிஷோர் சொல்ல அதெல்லாம் முடியாது கிஷோர் என்று சஞ்சனா மறுக்கவும் வா அவ்வளவுதான் என்றவன் அங்கிருந்து கிளம்பினான். இந்த நேரத்தில் ஏன் பார்க்கணுங்கிறான் என்று யோசித்து கொண்டே இருந்தாள் சஞ்சனா. 1/2 மணி நேரத்திற்கு பிறகு அவனிடமிருந்து மெசேஜ் வரவும் அதை எடுத்து பார்த்தவள் வெளியே தான் இருக்கேன் என்று கிஷோர் அனுப்பவும் சரி வெயிட் பண்ணு என்று சொல்லிவிட்டு காயத்ரியின் அறையை எட்டி பார்த்தாள் சஞ்சனா. அங்கு காயத்ரியிடம் தனது அன்னையும் தந்தையும் பேசிக்கொண்டிருக்க மெல்ல அங்கிருந்து நழுவி வெளியே வந்தாள் சஞ்சனா. கேட்டுக்கு வெளியே வந்தவள் அவனிடம் என்ன இந்த நேரத்தில் என்று கேட்க சொல்கிறேன் என்றவன் அவளோடு பேசிக்கொண்டே சற்று தூரம் நடந்தான். ஒரு இடமாக நின்று சஞ்சனாவை திரும்பி பார்க்க என்ன என்று சஞ்சனா கேட்டாள். நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும் சஞ்சனா என்று அவளது கண்ணை பார்க்கவும் என்ன கேட்கணும் என்றாள். உனக்கு என்ன பிடிக்குமா என்று கிஷோர் கேட்க இது என்ன கேள்வி, பிடிக்காம தான் பேசிகிட்டு இருக்கோமா என்று சொல்லவும் நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன் சஞ்சு என்று கிஷோர் சொல்லவும் இப்போ நீ என்ன கேட்க வர கிஷோர், எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக கேளு என்று சொல்லவும் சரி நான் ஸ்ட்ரைட்டாகவே சொல்கிறேன் என்றவன் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு சஞ்சு, ஐ எம் இன் லவ் வித் யூ என்று சொல்ல சஞ்சனா அதிர்ச்சியுடன் அவனை பார்க்கவும் உனக்கும் என்ன பிடிக்கும்னு தெரியும் என்று கிஷோர் சொல்லவும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள் சஞ்சனா. எதுக்காக நீ யோசிக்கிற என்று கிஷோர் கேட்கவும் இப்போ நம்ம இருக்க சுச்சுவேஷனில் இதெல்லாம் தேவையா என்று சஞ்சனா கேட்க இதையே தான் அண்ணாவும் கேட்டு கடுப்பேத்தினாரு, இப்போ நீயும் என்று சொல்லவும் சஞ்சனா அவனை பார்த்து முறைத்தவள் கிஷோர் மாமா சொன்னது கரெக்ட் தான், இதெல்லாம் ஒத்து வராது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நடக்க அவளது கையை பிடித்து கொண்டவன் அதெல்லாம் நடக்கும், எனக்கு உன்னோட சம்மதம் தான் வேணும் என்றான். நான் சம்மதம் சொல்லிட்டா என்று சஞ்சனா சொல்லவும் எல்லாரோட சம்மதத்தையும் நான் வாங்கிடுவேன் என்று உறுதியாக சொன்னான் கிஷோர். அப்போ போய் ஃபர்ஸ்ட் சூர்யா மாமா கிட்ட பேசு, அவரை சமாதானப்படுத்து, அதுக்கப்புறம் பார்க்கலாம் என்று சஞ்சனா சொல்ல அப்போ உன் மாமா சொன்னா ஓகே சொல்வியா என்று கிஷோர் கேட்கவும் முதல்ல நீ போய் அவர்கிட்ட பேசு பாய் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து செல்லவும் அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் சஞ்சு ரெடியாரு, சீக்கிரம் அண்ணா கிட்ட பேசி சம்மதம் வாங்கிட்டு வர்றேன் என்றதும் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள் சஞ்சனா. எப்படி சூர்யாவை சமாதானம் செய்வது என்று யோசித்து கொண்டே வீட்டிற்கு வந்தான் கிஷோர். சூர்யாவின் வீடு. மறுநாள் காலை எழுந்த தாரகை நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கும் சூர்யாவை பார்த்தவள் அவனது நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டு விட்டு லவ் யூ சூர்யா என்று சொல்லியவள் அங்கிருந்து எழுந்தாள். தான் வாங்கி வைத்திருந்த பிரெக்னன்சி கிட்டை எடுத்துக்கொண்டு பாத்ரூமிற்கு சென்ற தாரகைக்கு சற்று பயமாக இருந்தது. பாசிட்டிவாக இருக்கணும் கடவுளே என்று தன் இஷ்ட தெய்வங்களை வேண்டியவள் அதை சோதித்து பார்த்தாள். 2 கோடுகள் வருகிறதா என்று தாரகை சற்று பதற்றத்துடன் பார்த்து கொண்டே இருக்க இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.